ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 டெரிவேஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமல்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமல்ஸ். அதாவது கார்னர்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரீமல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கார்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்னர் அப்படின்றது பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்டில் அந்த எக்ஸ்ட்ரீமல் இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனல் வந்து நான் கண்டினியூஸாக இருக்கும், அதுதான் கார்னர் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமல்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமல்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கர்வ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கர்வ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணும். ஒன்று மேக்ஸிமம்க்கு கொண்டு போகும், இல்லைனா மினிமம்க்கு கொண்டு போகணும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்றதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணணும். அண்ட் அது வந்து ஏன்ற பாயிண்ட், அவங்க கொடுத்துருக்கிற ஏன்ற பாயிண்ட்டையும் பீன்ற பாயிண்ட்டையும் பாஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, அந்த கர்வ் வந்து இப்போ ஏலேருந்து அந்த கர்வ் வருதுன்னு வச்சுப்போம், ஏன்ற பாயிண்ட்லேருந்து வர்ற அந்த கர்வ் பியில் ரிஃப்ளெக்ஷன் ஒரு, அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள், சிம்பிள் டயக்ராம். இப்போ ஏலேருந்து வர்ற இந்த கர்வ் இங்கே ஒரு கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, y = φ(x)ன்ற கர்வ். இந்த கர்வில் ரிஃப்ளெக்ட் ஆகி பிக்கு வரணும். ஓகேவா? இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி தான் இந்த ஏலேருந்து கர்வ் வந்து இந்த கர்வில் ரிஃப்ளெக்ட் ஆகி பிக்கு வரணும். ஓகேவா? இப்படி தான் அது வந்து பாஸ் ஆகியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு கர்வை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் எது கொடுத்துருந்தாலும் டெரிவேஷன்லேருந்து எழுத ஆரம்பிச்சா போதும். இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த டயக்ராம். ஃபர்ஸ்ட் பேஸ் டயக்ராம் இதுதான். இந்த டயக்ராம் தான் நம்ம போடணும். அதை நான் எப்படி போடுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கான பேஸ் டயக்ராம் இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. இது வந்து எக்ஸு, இது ஒய். ஓகேவா? வரைஞ்சிருங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். இந்த கர்வ் தான் வரையணும். அதாவது y = f(φ)(x) அப்படின்ற இந்த கர்வை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு கர்வ் வருது. இங்கேருந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகி பீன்ற கர்வை நோக்கி போகுது, பீன்ற பாயிண்ட்டை நோக்கி போகுது. ஸோ ஏன்னு அவங்க கொடுத்துருக்கிறது x1 y1, பீன்னு அவங்க கொடுத்துருக்கிறது x2 y2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே எழுதிடணும். என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனல். ஸோ ஃபங்க்ஷனல் என்னன்னு எழுதிடணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அந்த கர்வ் வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து எப்படி பாஸ் பண்ணி வரப்போகுது, ஏலேருந்து வர்ற அந்த கர்வ் வந்து இந்த கர்வில் ரிஃப்ளெக்ட் ஆகி y = φ(x)ன்ற கர்வில் ரிஃப்ளெக்ட் ஆகி பீன்ற பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு கர்வை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை வந்து C அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து C. ஓகேவா? இந்த Cக்கு அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா x பார், y பார். ஓகேவா? x பார், y பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது எதில் அப்படின்னா ரெக்வயர்டு எக்ஸ்ட்ரீமல்ஸ், அதாவது y' தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற எக்ஸ்ட்ரீமல்ஸ். அந்த ரெக்வயர்டு எக்ஸ்ட்ரீமல்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. x பார் -0 ஒன்று, x பார் +0ன்றது ஒன்று. ரெண்டுத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரெண்டும் டிஸ்டிங்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இந்த சீன்ற பாயிண்ட் வந்து ஒரு கார்னர் பாயிண்ட். அதாவது அந்த பாயிண்ட்டில் y' அப்படின்ற இந்த எக்ஸ்ட்ரீமல் வந்து நான் கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா? கண்டினியூஸ் இல்லை. ஓகேவா? டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். ஸோ டிஸ்கண்டினியூஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு சின்ன ரிகேப். இது வந்து நம்ம ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறமா எழுதியிருப்போம். என்ன அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்றது அப்புறமா தான் எழுதியிருப்போம். டிஸ்கண்டினியூஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் கைண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, y(x) வந்து 1 இல்லாட்டி மோர் பாயிண்ட்ஸ், அதுக்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸில் கண்டினியூஸாக இருக்காது. நமக்கு இங்கே ப்ராப்ளமில் வந்து சீன்ற பாயிண்ட்டில் தான் கண்டினியூஸாக இருக்காது. அண்ட் எக்ஸ்ட்ரீமம் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கிற கர்வ்ஸில் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த சீன்ற பாயிண்ட் வந்து கார்னர் பாயிண்ட் தான். அது எந்த கர்வில் இருக்கோ அதில் தான் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்கன் லைன் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 1 கார்னர் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இது 2 கார்னர், 2 கார்னர் இருக்கிறது. அண்ட் 3 கார்னர்னால் இப்படி 3 கார்னர் இருக்கும். இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கைண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆக்சுவலாக டயக்ராம். நம்ம இப்போ வரைஞ்சோம் இல்லையா, அதே டயக்ராம் தான் இதுதான். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான நெசசரி கண்டிஷன் ஒன்று இருக்குது. del I = 0. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமம் ஐயோடைய எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு del I = 0 இருக்கும். இந்த I of yன்றது என்ன அப்படின்னா 2 இன்டெக்ரல். இந்த f(x, y, y'). ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 இன்டர்வலாக பிரிக்கிறோம். நார்மலாக x1 to x2 தானே நம்ம போடணும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க. இது இங்கே போயிட்டு இப்படி வர்றதுனால ஃபஸ்ட்டு x1 to x பார், அடுத்து x பார் to x2 அப்படின்னு சொல்லி 2 இன்டெக்ரலாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த இதில் வந்து del x அண்ட் del y வந்து இண்டிபெண்ட் அப்படின்றதுனால நமக்கு 2 ஈக்குவேஷனாக பிரியும். ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷனே வந்து 2 ஈக்குவேஷனாக தெரியும். f - y' ∂f/y' at x = x bar -0 அதே டேர்ம்ஸ் தான். ஆனால் இங்கே கீழே மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும். இங்கே x = x bar -0, இங்கே x = x bar +0.
ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா dou f by dou y dash at x is equal to x bar minus 0 equal to dou f by dou y dash at x is equal to x bar plus 0 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ஸ்ட்ராஸ் எட்மேன் கார்னர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம பேக் டு டெரிவேஷன் போகலாம். ஸோ பேக் டு டெரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டிஸ்கண்டினியூஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொஷனில் x1 to x2 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கா, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணலாம் தானே, அதை தான் இப்போ பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம கொஷனில், இன்டெக்ரல் x1 to x2 k of x, y root of 1 plus y dash square dx இப்படி தானே கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, I is equal to x1 to x bar f of x, y dash dx plus integral x bar to x2 f of x, y dash dx இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இங்கே நம்ம ஏன் இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு y dash of x bar minus 0வும் y dash of x bar plus 0 இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போ இந்த y dashமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே இந்த டேர்ம் என்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த மொத்த டேர்மும் தான் k of x, y root of 1 plus y dash squareன்றது தான் இந்த f of x, y dashன்ற டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அது நம்ம அந்த டிஸ்கண்டினியூஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம் இல்லையா, இங்கே நான் இருக்கிறது தான் அடுத்தடுத்து இங்கே நான் சொல்லி எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெசசரி கண்டிஷன் என்ன பார்த்தோம், del I is equal to 0 அப்படின்னு பார்த்தோமா. அப்போது அதுலேருந்து என்ன தெரியும், del I integral x1 to x bar f of x, y dash dx plus del I integral x bar to del I வராது, del மட்டும்தான் வரும் x bar to x to f of x, y dash dx equal to 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ del of I is equal to 0. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஐன்றது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் டெல்லால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே del I is equal toன்றது இங்கே ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம டெல்லை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ del into அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டேர்மும் வந்திருக்கு, which is equal to 0. அதுதானே நம்மளோட நெசசரி கண்டிஷன், ரைட்டா? அப்போது இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபிகரை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கர்வ்ஸ் ஏசின்ற கர்வும் பிசின்ற கர்வும் ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ y of x அப்படின்றது ஆய்லர் ஈக்குவேஷனுடைய ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கர்வ் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி இருக்குது அப்படின்னு வச்சுருவோம். நம்மக்கிட்ட ரெண்டு கர்வுமே இல்லை, ரெண்டு ட்ரூ கர்வ் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம சப்போஸ் நம்ம வந்து எப்படி வச்சுக்க போகிறோம், என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கர்வ் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போது நம்ம வந்து இன்னொரு கர்வை மட்டும்தான் வேரி பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமலில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிச்சா போதும். ஒன்று இதோட எக்ஸ்ட்ரீமலை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைனா இதோட எக்ஸ்ட்ரீமலை கண்டுபிடிச்சா போதும், ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பவுண்டரி பாயிண்ட்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் ஃபார் மூவிங் பவுண்ட்ரி. ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் ஃபார் மூவிங் பவுண்ட்ரி என்ன போடுவோம் நம்ம, அங்கே மூவிங் பவுண்ட்ரி ப்ராப்ளம், அதாவது நம்ம CA1 பார்த்தது மூவிங் பவுண்ட்ரியில் f plus phi dash minus y dash dou f by dou y dash is equal to at x is equal to x2 is equal to 0ன்னு பார்த்துப்போம் இல்லையா, அதுதான் இங்கே நம்ம போடுறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கோம், del of integral x1, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் உடையது x1 to x bar f of x, y dash of dou x is equal to ஃபஸ்ட்டு f plus phi dash minus y dash dou f by dou y dash எங்கள் x bar minus 0, ஏன்னா இது x bar minus 0க்கு. ஓகேவா? இது போக அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே லிமிட்ஸ் சேஞ்ச் ஆகுது. இங்கே x1 to x barன்றது இப்போ நம்ம வந்து x bar to x2ன்னு போட போகிறோம். அப்போது இங்கே வந்து சைன் சேஞ்ச் ஆகும், dx is equal to சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ்னு வந்துடும், f plus y dash minus y dash dou f by dou y dash at x bar plus 0ல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கா, இன்கேஸ் நான் இங்கே ரெண்டு பக்கமும் லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதாவது நான் இந்த எக்ஸ் பாரை வந்து நான் மேலே கொண்டுட்டு வரேன். ஓகேவா? எக்ஸ் பாரை மேலே கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ரைட்டா? இப்போ இந்த எக்ஸ் பாரை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா டெல்டா ஆஃப் எக்ஸு 2 to x bar f of x, y dash dx is equal to f plus phi dash minus y dash dou f by dou y dash at x bar plus 0 இப்படி வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் படி நம்மக்கிட்ட இப்போ ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்கேன்றனா, அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இதுதான் வந்து ரிலேஷன். ஓகேவா? இப்போது இங்கே வந்து என்னடா டிஃப்ரென்ஸ்னு தான் கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே எக்ஸ் பார் மைனஸ் 0 இருக்குது, இங்கே எக்ஸ் பார் ப்ளஸ் 0 இருக்குது. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது எஃப் ப்ளஸ் ஃபை டேஷ் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் அட் எக்ஸ் பார் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஃபை டேஷ் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் அட் எக்ஸ் பார் ப்ளஸ் 0. இது வந்து எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ டயக்ராமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 3 டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இங்கே மொத்தமாக நமக்கு 3 கர்வ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கர்வுக்கும் ஒவ்வொரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். ஓகேவா? அதுவும் இந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி தான் டேஞ்சன்ட் வரைய போகிறோம். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட் டேஞ்சன்ட் என்ன வரைகிறேன் அப்படின்னா இந்த கர்வுக்கு y is equal to phi of x அப்படின்ற இந்த கர்வுக்கு சீல தொட்டு பாஸ் ஆகுற மாதிரி நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகேவா? இதுதான் என் டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து என்னோட இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணி இங்கே ஆல்ஃபா அப்படின்ற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Let alpha be the angle formed with x axis by the tangent to the boundary curve y is equal to phi of x as the point. So point C. ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் அந்த டேஞ்சன்ட் பாஸ் ஆகி எக்ஸ் ஆக்சிஸ் கூட எனக்கு ஆல்ஃபான்ற ஆங்கிளை உருவாக்குது. ஓகேவா? அடுத்தது பீட்டா ஒன் அப்படின்றது இந்த ஏசின்ற ட்ரூ கர்வ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரூ கர்வ் வழியாக பாஸ் ஆகிற ஒரு டேஞ்சன்ட். ஓகேவா? இந்த ட்ரூ கர்வ் வழியாக எனக்கு இங்கே பாஸ் ஆகிற ஒரு டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து இப்படி பாஸ் ஆகி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு ஒழுங்காக வரல. சரி, இப்படி பாஸ் ஆகி இப்படி போகுது. இது என்ன பண்ணுது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கூட வந்து இன்டர்செக்ட் பண்ணி இங்கே பீட்டா 1 அப்படின்ற ஒரு அப்டியூஸ் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து எனக்கு பீட்டா 1. இங்கே நான் வந்து எழுதியிருக்கிற லைனில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. லெட் பீட்டா 1 பி த ஆங்கிள் ஃபார்ம்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ் பை த ட்ரூ கர்வ் அப்படின்னு போட்டுருவேன். பை த டேஞ்சன்ட் டு த ட்ரூ கர்வ். ஓகேவா? அப்படி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி கீழே பீட்டா 2க்குமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பை த டேஞ்சன்ட் டு த ட்ரூ கர்வ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம பீட்டா 2ன்ற ஆங்கிள் பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம இந்த கர்வுக்கு பார்த்தாச்சு, இந்த கர்வுக்கு பார்த்தாச்சு. அடுத்து மீதி இருக்கிறது இந்த பிசின்ற கர்வ். இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் நான் வரைகிறேன் அப்படின்னா ஓகே இப்படி வரைகிறேன், இப்படியே வரைகிறேன். இந்த டேஞ்சன்ட்டுக்கு இந்த கர்வுக்கு இந்த டேஞ்சன்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே இது வந்து பீட்டா 2ன்ற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற இந்த ரிஃப்ளெக்ஷன் டயக்ராமில் எய்தர் பீட்டா 1 இல்லாட்டி பீட்டா 2 ரெண்டுத்தில் ஏதாவது வந்து எனக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் பீட்டாவில் ஏதாவது ஒரு பீட்டா அப்டியூஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது நான் பாருங்கள், ஃபை டேஷ் ஒய் டேஷ் அப்படி தானே இருக்குது. இங்கே வந்து y dash at x bar minus 0, y dash at x bar plus 0 இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கர்வ் பாருங்கள், ஃபை ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த கர்வ். ஸோ இந்த கர்வில் பாஸ் ஆகிற டேஞ்சன்ட் இதுதான் வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிளில் உருவாக்குதா. அப்போது நான் வந்து ஃபை டேஷை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வச்சு மாற்ற போகிறேன். ஸோ ஃபை டேஷ் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா இப்படி வரும், இப்படி மாற்றிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து என்னது, y bar minus 0வா, அப்போது y of y x bar minus 0 x bar minus 0 y dash of x bar minus 0ன்றது tan beta 1. இந்த டேஞ்சன்ட் வந்து x bar minus 0 குறிக்குது. x bar minus 0, இந்த சைடு வந்து x bar plus 0. இதை வந்து சும்மா நீங்கள் லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இந்த கர்வ் வழியாக பாஸ் ஆகிற டேஞ்சன்ட் இங்கே பீட்டா 1 ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அது டேஞ்சன்ட் tan beta 1. அதே மாதிரி அடுத்தது இந்த கர்வுக்கு வந்து இங்கே ஒரு டேஞ்சன்ட் பீட்டா 2 ஃபார்ம் பண்ணுது. அப்போ y dash of x bar plus 0ன்றது tan beta 2. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஃபை டேஷ் ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் 0, ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார் ப்ளஸ் 0 இந்த 3 டேர்ம்ஸ்க்கு வேல்யூ வச்சுருக்கோமா. இந்த 3த்தையும் கொண்டு போய் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும், ஃபஸ்ட் என்ன இருக்குது, எஃப் இருக்குது. எஃப்ன்றது என்னது, k of x, y into root of 1 plus y dash ஸ்கொயரா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப்பை போடணும். எஃப் என்ன இருந்துச்சு, இது இங்கே பேக்கிட்டேன், k of x, y root of 1 plus y dash ஸ்கொயர், இது தானே எஃப். ஓகேவா? ப்ளஸ் ஃபை டேஷ் இருந்துச்சா, ஃபை டேஷ் என்ன, ஓகே இப்போதைக்கு அது ஃபை டேஷாகவே இருக்குது. ஃபை டேஷ் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ்னு இருந்துச்சா. ஆமாம், டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். இங்கே என்ன இது எஃப், இதுதான் எஃப். இது வந்து நான் வந்து டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் அப்படின்னா
இந்த டேர்மை நான் ஒய் டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? அப்போ வந்து எனக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் தான், அதனால் அது மாறாது. கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது கான்ஸ்டன்ட், அது மாறாது. இந்த டேர்ம் மட்டும்தான். அப்போ 1/2 ரூட் இன்ட்டு 1 + ஒய் டேஷ் ஸ்கொயர் பவர் -1/2 இன்ட்டு 2y டேஷ் 2 கேன்சல் ஆகி என்ன ஆகிடும்? ஒய் டேஷ் கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை √1 + ஒய் டேஷ் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய் டேஷ் பை ஒய் டேஷ் கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் by √1 + y dash square at x bar -0. இது எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு? அதே இதில் x bar + 0. அப்போ இதே டேர்ம்ஸ் அப்படியே வரும். x, y √1 + y dash square plus 5 dash minus y dash k of x, y by √1 + y dash square at x bar +0. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எல்லா டேர்ம்லையும் பண்ணேன். k of x, y இருக்கா? k of x, y. ஸோ நான் மொத்தமாக மல்டிப்ளை பை 1/k of x, y. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபை ஆகிடும். இது 1 + y dash square, ஏன்னா இந்த 1 பைன்னு இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5 dash minus y dash of y dash by √1 + y dash square at x bar -0 equal to 1 + y dash square plus 5 dash minus y dash into y dash by √1 + y dash square at x bar +0. ஓகேவா? ஏன் இதை வந்து நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது நாட் ஈக்குவல் டு 0, அதனால் இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு என்ன ஆச்சு? சேம் எல்சிஎம் வருதா? எல்சிஎம் சேமாக வரும். இது வந்து சேம் நம்பர்ன்றதுனால ரூட் போயிடும். அப்போ 1 + y dash square plus 5 dash y dash, ஏன்னா இது உள்ளார மல்டிப்ளை பண்ணணும், minus y dash square by √1 + y dash square. ஓகேவா? at x bar -0 is equal to 1 + y dash square, அதே தான், plus 5 dash y dash minus y dash square by √1 + y dash square at x bar +0. இந்த இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், அதாவது y dash square டேர்மே கேன்சல் ஆகிடும். மீதி 1 + 5 dash y dash by √1 + y dash square இருக்கும். at x bar -0 equal to 1 + 5 dash y dash by √1 + y. ஓகே, நமக்கு வந்து இப்படி வந்துடுதா? இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அதான் இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கே, நம்ம ஏன் அதை கேன்சல் பண்ணக்கூடாது? அப்படி தான் நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து இது என்ன எதை பொறுத்திருக்கு? x bar -0 இருக்குது, இங்கே x bar +0 இருக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த டேர்மில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோமா? இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆங்கிள்ஸ் வச்சு. இது மூணுமே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துப்போம். இந்த 3யை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் by 3. அப்போது என்ன போட்டிருக்கோம்? 1 + 5 டேஷ்ன்றது tan ஆல்ஃபா, y டேஷ்ன்றது tan β1, ஏன்னா இது tan y டேஷ் என்னது? இது x bar -0 by √1 + tan square β1 is equal to 1 + tan alpha tan β2 by √1 + tan square β2. இப்போ என்ன பண்ணுறோம்? இதை வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 1 + இது tan ஆல்ஃபா tan β1, இந்த அளவுக்கு கிளியராக நம்ம இதில் எழுதியிருக்க மாட்டோம், இதில் டெரிவேஷனில். இது 1 + tan square β1ன்றது சீக்கன் ஸ்கொயர் β1. ஸோ சீக்கன் ஸ்கொயர் வந்து ரூட் போட்டுக்கிறதுனால சீக்கன் β1ன்னு மாறிடுது. 1 + tan ஆல்ஃபா tan β2 by சீக்கன் β2. இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு tanன்றது என்ன? sin by cos into sin by cos by secantன்றது 1/cos. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 1 + tanன்றது sin by cos by 1/cos β2. இப்போ இதை இன்னும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடணும். நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுத்துடணும், டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கலாக மாற்றிடலாம் இப்போவே. அப்போது எனக்கு அதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன இருந்துச்சாங்க? cos ஆல்ஃபா அதானே இருக்குது இங்கே, cos ஆல்ஃபா cos β1, அதுதான் இங்கே வரும் ஃபஸ்ட்டு. cos ஆல்ஃபா cos β1 மைனஸாக ப்ளஸ்ஸா? சாரி, ஓகே, ப்ளஸ் sin ஆல்ஃபா sin β1 பை cos ஆல்ஃபா cos β1 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அது என்னது? cos β1/1. cos β1 கேன்சல். அதே மாதிரி அங்கேயும் வந்துடும். என்ன வரும்? cos ஆல்ஃபா cos β2 ப்ளஸ் sin ஆல்ஃபா sin
பீட்டா 2 பை காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா 2 இன்ட்டு அதே ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் பீட்டா 2 பை 1. அப்போ காஸ் பீட்டா 2 கேன்சல். காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கா, இங்கேயும் நியூமரேட்டரில் காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்குது, இங்கேயும் நியூமரேட்டரில் காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா அது சேமாக தான் இருக்கும். அப்போ மீதி என்ன, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா 2 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா 2. இப்போ இது வந்து எதோடைய எக்ஸ்பேன்ஷன், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 1 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 2. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் சேம் அப்படின்ட்டு சொல்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நெகட்டிவ் சைன் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இங்கே பென்சில் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கான டெரிவேஷன்.